ஹாய், நான் அதீப். இன்னைக்கு இந்த வீடியோவில் Realme இப்போ புதுசாக லான்ச் பண்ண Realme C3 ஓட அன்பாக்சிங் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் Realme C3 வர பாக்ஸ். Realme C3 ஓட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Realme 5i ஓட பாக்ஸ் மாதிரியே தான் Realme C3 ஓட பாக்ஸும் வருது. Realme C3 ஓட பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா Realme C3 ஓட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பின்ன பாக்ஸோட ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா Realme C3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோனோட எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க. 7999 ரூபா தான் பாக்ஸில் வர எம்ஆர்பி. ஆக்சுவலாக அவ்வளோ ப்ரைஸ் இல்லை. ப்ரைஸ் என்னங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு படித்து பார்க்கணும்னா இந்த வீடியோவை பவுஸ் பண்ணி படித்து பாருங்கள். பாக்ஸோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனோட IMEI மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலரும் வேரியண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3GB 32GB ப்ளூ கலர் வேரியண்ட் தான் நான் வச்சுருக்கிறது. அடுத்ததான் அந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் வருது. அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் சிம் இன்ஜெக்டர் பின்னும் யூசர் மேனுவலும் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஃபோன் தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5V 2A ஒரு அடாப்டர் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ USB கேபிளும் இதில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸ்குள்ளே வருது. Realme இப்போவுமே மைக்ரோ USB கேபிள் தான் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா USB-C டைப் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் Realme இப்போயுமே மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா Realme இப்போ பட்ஜெட் சீரீஸில் அப்கிரேட் ஆகாமல் இன்னுமே மைக்ரோ USB கேபிளை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து அந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைடில் தான் பவர் பட்டன் வருது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் சிம் கார்டு ஸ்லோட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரிபிள் கார்டு ஸ்லோட்டு தான் இதில் வருது. டியூவல் நானோ சிம் அண்ட் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லோட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல் வோல்டேஜ் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஒரே நேரத்தில் நம்மளால் 2 ஜியோ சிம்மை யூஸ் பண்ண முடியும். 256GB வரைக்கும் நம்மளால் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் வருது. ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு கூட Realme இதில் கொடுக்கல. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு, ப்ரைமரி மைக்ரோஃபோன், ஒரு மைக்ரோ USB போர்ட்டு, ஸ்பீக்கர், இதெல்லாம் தான் ஃபோனுக்கு கீழே வருது. அடுத்து அந்த ஃபோனோட பேக் சைடில் வர டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடில் வர டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு சன்ரைஸ் டிசைன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. கேமரா செக்ஷனில் இருந்து ரைஸ் ஆகிற மாதிரி தான் இந்த ஃபோனோட டிசைன் வருது. Realme 5iயில் இதே டிசைன் தான் வருது. ஆனால் Realme 5iயில் Realmeயோட பிராண்டிங்கில் இருந்து ரைஸ் ஆகிற மாதிரி தான் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அடுத்து அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். 6.5 இன்ச் HD+ டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. 89.8% தான் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வருது. Realme இதில் கோர்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதோட வெர்ஷனை மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணல. Realmeயோட எல்லா ஃபோன்லையும் வர மாதிரி Realme C3லும் டிஸ்பிளேக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை அப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் டுவல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 12MP + 2MP கேமரா தான் ஃபோனோட பேக் சைடில் வருது. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 5MP கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 1080p 720p வீடியோஸ் 30 frames/s நம்மளால் ஷூட் பண்ண முடியும். இன்னும் 120fps ஸ்லோ மோஷன் வீடியோஸும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். இதில் வர ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTekோட Helio G70 ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு octa-core ப்ராசஸர். 12 nanometer டெக்னாலஜியில் இந்த ப்ராசஸர் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் கேமிங் ப்ராசஸர் தான் Realme C3யில் வர Helio G70. ஒரு 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நான் ரிமூவபிள் பேட்டரி தான் இதில் வருது. Realme இந்த ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல. ஒரு 10W சார்ஜிங் சப்போர்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் Realme இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்து இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா GPS, லைட் சென்சர், ப்ராக்சிமிட்டி சென்சர், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சென்சர், ஆக்சிலரோமீட்டர், இதெல்லாம் தான் இந்த ஃபோனில் வர சென்சர்ஸ். Realme C3 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 தான் வருது. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா Realme UI வெர்ஷன் 1.0. Realme C3 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளாஷ் வெர்ஷன் ஸ்மார்ட் ஃபோன். லைட்டாக தண்ணி பட்டாலும் ஃபோனுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி தான் இந்த ஃபோனோட டிசைன் வருது. அடுத்து இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனு 2 கலரில் வருது, ப்ளூ, ரெட். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3GB 32GB வேரியண்ட்டுக்கு 6999 ரூபாயும்,
4GB 64GB வேரியண்ட்டுக்கு 7999 ரூபாய் தான் வருது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு Realme C3 வர்த்தான்னு கேட்டிங்கன்னா Realme C3யோட அதே ப்ரைஸ் ரேஞ்சில் ரெட்மியில் வர ஃபோனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Realme C3யோட 3GB 32GB வேரியண்ட்டுக்கு 6999 ரூபாய் வருது. அதே ப்ரைஸ் ரேஞ்சில் ரெட்மியில் இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi 8A Dual. அதோட அன்பாக்சிங் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கு முன்னாடி. அதை நீங்கள் பார்க்கலாம். நான் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். Redmi 8A Dualோட 3GB 32GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6999 ரூபாய். இதே ப்ரைஸ் தான் Realme C3யோட 3GB 32GB வேரியண்ட்டுக்கு வருது. இந்த ரெண்டு ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணால் Realme C3 தான் ப்ராசஸர்லேயும் டிசைன்லேயும் பெட்டராக இருக்குது. இந்த ரெண்டு ஃபோனில் ஒரு ஃபோனை சூஸ் பண்ணணும்னா நான் Realme C3 தான் சூஸ் பண்ணுவேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் அது. அடுத்தது Realme C3யோட 4GB 64GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7999 ரூபாய் வருது. இதே ப்ரைஸில் ரெட்மியில் இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா Redmi 8. அதோட 4GB 64GBயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7999 ரூபாய். இந்த ரெண்டு ஃபோனை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா டிசைன் வைஸ்லையும் ப்ராசஸர் வைஸ்லையும் Realme C3 தான் பெட்டராக எனக்கு தெரியுது. ஆனால் Realme C3யில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. ஆனால் Redmi 8ல் ஃபிங்கர் பிரிண்டோட தான் வருது. இந்த 8000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு ஃபோன் சூஸ் பண்ணோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா Redmi 8 சூஸ் பண்ணுங்கள். இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு நல்ல டிசைனும் நல்ல ப்ராசஸரும் இருந்தால் போதும்னா Realme C3 யூஸ் பண்ணுங்கள். ஆனால் Realme C3யில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை, ஃபேஸ் லாக் மட்டும்தான் இருக்குது. அது பரவாயில்லனா Realme C3 சூஸ் பண்ணுங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா மட்டும் Redmi 8 சூஸ் பண்ணுங்கள். Realme C3யோட 4GB 64GB வேரியண்ட் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்காக இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களால் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுக்க முடிஞ்சிச்சுன்னா Realme C3க்கு பதிலாக Realme 5i எடுங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8999 ரூபாய், அதாவது 9000 ரூபாய் ரவுண்டாக வருது. நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த 1000 ரூபாய்க்கு Realme 5iல் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா Realme 5iல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா Realme 5iல் பேக் சைடில் ஒரு கோட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி 4 கேமரா வருது. இதெல்லாமே Realme 5iயில் வருது. ஒரு 1000 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ உங்கள் கையில் கரெக்டாக 8000 ரூபாய் இருந்துச்சுன்னா Realme C3 வாங்குங்க. இல்லை ஒரு 1000 ரூபாய் என்னால் எடுக்க முடியும்னா Realme 5i வாங்குங்க. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.